சரி, ஓகே. கடைசியா நாங்க அலிஃபினுடைய இறுதி பகுதிக்கு வந்திக்கிறோம். புதிய பாடத்துல நீங்க அடுத்த எழுத்துக்கு போகணும் என்று பேசினோம். ஒர்க் ஒரு முறை பார்த்துட்டு புதிய பாடத்துக்கு வரும். وده أستاذ. ஒன்றாவது فإن الجنة هي المأوى. இரண்டாவது حدائق وأعنابا. படிங்க. وأعنابا அல்ல وأعنابا. வித்தியாசம் விளங்குதா? أوكي أستاذ. ஓகே. حدائق وأعنابا. மூன்றாவது جزاء من ربك عطاء حسابا. இந்த இடத்துல நீட்டினது கொஞ்சம் குறைஞ்சிட்டே, 3 செகண்ட் வரலையே. அப்பான்னு சரி, இதுல அல்ஹம்துலில்லாஹ் சரியான லெவலுக்கு வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டி வரும். أوكي أستاذ. جزاء من ربك عطاء حسابا. நான்காவது إنا أنزلناكم عذابا قريبا. திருப்பி வருமா? إنا أنزلناكم عذابا قريبا. இன்னும் கொஞ்சம் நீட்டி வருமா? கொஞ்சம் நீட்டி எடுத்துக்கோங்க. நூனை நீட்டுக்கோங்க. إنا أنزلناكم عذابا قريبا. ஐந்தாவது يحسب أن لم يره أحد. ألم يحسب أن لم يحسب أن لم يره أحد. குட். ஆறாவது إن إلينا إيابهم. இந்த என்றத வெளிப்படையா உச்சரிக்கணுமா? இன்ன இலைனான்னு சரி, என்றத எங்களுக்குள்ள சுருக்கி மறைச்சி உச்சரிக்க கூடாது. சரியா? நீங்க உச்சரிச்சதுல என்றது முழுமையாக வெளிப்படல, மறைஞ்சிட்டு. அது பிறகு எந்த எழுத்தா இருந்தாலும் அந்த எழுத்தை முழுமையாக வெளிப்படுத்தி உச்சரிக்கின்ற அளவுக்கு நான் உச்சரிக்கணும். முக்கியம். விளங்கினா? இன்ன இன்ன இலைனா இன்ன என்ற அந்த உச்சரிப்பு எடுக்கணும். திருப்பி إن إلينا إيابهم. ஏழாவது والآخرة خير وأبقى. எட்டாவது أن جاءه الأعمى. திருப்பி வருமா? أن جاءه الأعمى. ஒன்பதாவது أما من استغنى. திருப்பி வருமா? أما من استغنى. குட். நல்ல. இதுல சின்ன சின்ன பிழைகள் இருக்குது. நீங்க திருப்பி இந்த ஒர்க்கை ரிட்டர்ன் கேட்கிற நேரம் அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொள்ளையிலும். நாங்கள் புதிய எழுத்துக்குள்ள போவோம். அடுத்த எழுத்து ஆயின்.
இப்ப ஏன் அலிஃபுக்கு அடுத்தது ஐனை பார்க்கிறோம், அலிஃபுக்கு அடுத்து பே படிக்கலவான்னு கேட்டால், உண்மையில அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகள் மிச்சம் நுணுக்கமானது. மிச்சம் ரெண்டுக்குமே நெருக்கங்கள் கூட. அந்த நெருக்கம் கூடுதலாயிருக்கிறதால தான் நாங்க இரண்டையும் ஒன்றுக்கு பின்னால ஒன்றை பார்க்க வேண்டிய அஹ், நிலைமை சந்தர்ப்பம் இருக்குது. அலிஃபுக்கு அடுத்தது ஐனை பார்க்கணும். ஓகே, அந்த வகையில ஐன் என்றது எங்கட இரண்டாவது எழுத்து. இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்தை பிராக்டிஸ் பண்றதுக்கு சில விஷயங்களை நாம பார்த்துக்கொள்ளணும். முதலாவது முக்கியமான பாயிண்ட், நாவினுடைய கடைசி பகுதியை மட்டும் கட்டாயமாக நாங்க மேல தூக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு இதுல ப்ளூ கலர்ல ஒரு அடையாளம் ஒன்று போட்டு காட்டுற பாருங்க. நாவினுடைய தொண்டையினுடைய நடுப்பக்கத்திலிருந்து இந்த சவுண்ட் என்ன செய்யுது, அப்படி மேலுக்கால வருது. ஓகே சார். சரியா? நாவினுடைய கடைசி பகுதிங்கிறது இதான் கடைசி பகுதி. இந்த பகுதி தூக்கணும். இந்த பின்பகுதி, நாவினுடைய பின்பகுதியை நாங்க கொஞ்சம் தொண்டையிட பக்கத்துக்கு தூக்கணும். அப்பதான் அந்த ஆ என்ற சவுண்ட் வரும். அதே நேரம் பாருங்க, குரல் நடு தொண்டையிலிருந்து அழுத்தமாக வரணும். அது மேலிருந்து கீழ் நோக்கி சரிவாக வரணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். மேலிருந்து சவுண்ட் அலிஃபினுடைய சவுண்ட் ஏண்டு வந்துச்சு தானே, அது ஆண்டு மாறினால் அது ஆய். இப்போ உங்களுக்கு குடிச்சு கொள்ளையிலும் ஆய்க்கும் ஐனுக்கும் அலிஃபுக்கும் உள்ள வேறுபாடு எப்படி, ஐனை எப்படி நாங்க இப்ப உச்சரிக்கணும், அலிஃபை நாங்க எப்படி, அதாவது நீங்க ஐனை பிராக்டிஸ் பண்ணி கொண்டேதான் அலிஃபை பழகணும். இந்த ஐனை பழகணும். ஐனை முழுமையாக மறந்துட்டு இது கூட அலிஃப் தேவையில்லை, ஐனை படிப்போம் என்று எடுக்கல. அலிஃபினுடைய உச்சரிப்பை ஃபாலோ பண்ணி கொண்டுதான் நாங்க ஐனுக்குள்ள வரணும். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், அலிஃபை உச்சரிக்கிற நேரம் நாங்க சொன்னோம், அலிஃப் அதற்கு முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் தனியாக வெளிப்படையாக வர வேண்டும் என்று சொன்னோம். அப்படித்தானே? இங்க சொல்றோம் ஆமா சார். அப்படி இல்ல. தனக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தோட இணைந்து சேர்ந்ததாக அதே ஃப்ளோல வரணும். பிரிந்து வந்தால் அது அலிஃப், சேர்ந்து வந்தால் அது ஆயின். ஓகே சார். விளங்கினா? விளங்கிச்சு சார். ஓடும் أنعمت عليهم. அந்த அலைஹிம்ங்கிறது பெல. ஏன் பெல? அன்அம்த சேரணும். அன்அம்த அன்அ. அதே மாதிரி ங்கிறது பெல. இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி தனியா எடுக்கிறது பெல. ஐனுங்கிறது நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஐனுங்கிறது உண்மையிலேயே தொண்டையினுடைய நடு பகுதியிலிருந்து அழுத்தமாக உச்சரிக்கப்படுறதா ஐன். ஆனால் முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் தனியை நீங்க பிரிச்சு எடுத்து அந்த இடத்துல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி உச்சரிக்கிறது பெல. சவுண்ட் கேட்டுச்சுதான் எப்படி இருந்து சொன்னீங்க இல்லைங்களா? ஓகே சார். விளங்கிச்சு சார். அப்ப இதுல பாருங்க, அலைஹிம் என்று தனியா போஸ்ட் பண்றது பெல. முன்னாடி சேர்ந்து வரணும். அலைஹிம். எந்த விதமான போஸும் தனியாக அந்த இடத்துல எடுத்து போஸ் எடுக்கிறது பெல. ஃப்ளோல சரியா, தனியாக அந்த இடத்துல போஸ் எடுக்கிறது பெல. அலைஹிம். சரி, போதும் பாவம். أنعمت عليهم. இல்ல நீங்க அந்த இன்னும் கொஞ்சம் உங்களோட தொண்டையினுடைய கீழ்ப்பகுதி நாக்கு தூக்குப்படுறது போத அலைஹிம் நாக்கு தூக்குப்படுது இல்லையே, நாவினுடைய இறுதி பகுதியை தூக்கணுமே. அலைஹிம் ட்ரை பண்ணுங்க. அன்அம்த அலைஹிம். أنعمت عليهم. ஓரளவுக்கு வருது. ஓகே. நான் ரெண்டாவது இதே போது பார்ப்போம். ரெண்டாவது بلى أنتم عابدون ما أعبد. ஆபிதூன அழகா நிறுத்தணும். இல்ல ولا أنتم عابدون என்கிறது பெல. நார்மலாக மட்டும், அதாவது நீங்க நாவை அசைக்காம வச்சுக்கொண்டு தூக்கப்படாது.
அ ஆ ரெண்டையும் சொல்லி பாருங்க. அ ஆ என்ன செய்யுது? என்று சொல்ல நேரம் நாவினுடைய எந்த ஒரு பகுதியும் தூக்குப்படுது இல்ல தொண்டையை நோக்கி. அப்படித்தானே? அதே நேரம் ஆ என்று சொல்லி பாருங்க. நாவினுடைய எந்த பகுதி தூக்குப்படுது? அ சொல்லி பாருங்க. உஸ்தாத் நாக்குல கேக்குதா இருந்து எந்த உஸ்தாத்? பகுதி தூக்குப்படுதா? இல்ல உஸ்தாத். மக்களே, ஐன் உச்சரிக்கிற நேரத்துல இந்த பாயிண்ட் சரியா கேட்டுக்கோங்க. ஐனை உச்சரிக்கிற நேரத்துல நாவினுடைய எந்த பகுதி தூக்கப்படணும்? நடு தொண்டையினுடைய பகுதி தூக்கப்படணும். நாவினுடைய கடைசி பகுதி மேலுக்கு தூக்கப்படணும் என்று பாயிண்ட் செய்யுது. அப்ப அது நடக்கணுமே. ஆ ஆ ஆ அல்ல. ஆ ஆ சொல்றது ஆ விளங்குதா? இல்ல. விளங்குது உஸ்தாத். விளங்கு. கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் சொல்ற. அதான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுமா? கொஞ்சம் நீங்க. ஓகே உஸ்தாத். இந்த எழுத்தை உச்சரிச்சு பழகுறதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னால் அலிஃபோட சேர்த்துக்கோங்க. ஐனுக்கு பக்கத்துல ஒரு அலிஃபை சேர்த்து அந்த ஐனுக்கு மேல ஃபத்ஹா தூணை வச்சு உச்சரிச்சு பழகுங்க. அப்பதான் அந்த உங்களோட உச்சரிப்பு சரியா வருதான்னு உங்களை அவதானிக்கணும். விளங்குதா? ஆ சொல்லி பாருங்க. ஓகே உஸ்தாத். ஓகே. ஆ ஆ ஆ ஆ ஆ அந்த ஏர்ன்டு ஸ்டார்டிங் வர்றது பில. அது ஏன் ஸ்டார்டிங் ஏர்ன்டு வருது? திரும்ப பாப்போம். நீங்க ஸ்டார்டிங் உங்களோட சவுண்டை ஸ்டார்ட் பண்றீங்க. நாவை அசைக்காம வச்சுக்கொண்டு சவுண்டை ஸ்டார்ட் பண்றீங்க. நாவை அசைக்காம வச்சுக்கொண்டு அது அலிஃப்ல உச்சரிப்பு என்று வருது. ஓகே உஸ்தாத். விளங்குதா? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களால விளங்குது. தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும். அ என்று அந்த வாரது அலிஃபினுடைய உச்சரிப்பு. ஆ என்று வாரது ஆயினுடைய உச்சரிப்பு. என்ன வித்தியாசம்? தொண்டையினுடைய நாக்கு பகுதி இந்த தொண்டையினுடைய இறுதி பகுதிக்கு கிட்ட வார நாவினுடைய இறுதி பகுதி தொண்டையோட வார பகுதி பாருங்க. நான் மார்க் பண்ணிக்க இரண்டால. இந்த நாவினுடைய இறுதி பகுதி என்கிறது தொண்டையோட வார பகுதி தானே. அந்த பகுதி தூக்கணும். ஆமா உஸ்தாத். தொண்டையோட பக்கத்துக்கு நாக்க ஃபோர்ஸ் பண்ணணும். நாக்க அழுத்தணும். ஆ ஆ நான் சொல்ற பாயிண்ட் விளங்குதா? படத்துல போட்டியிட பாயிண்ட் விளங்குதா? புரியுது உஸ்தாத். அப்ப நீ அதை பிராக்டிஸ் பண்ணா சரி. சொல்லுங்க பாப்போம். ஆ ஆ ஆ ஆ இல்ல. அப்ப நீ ஸ்டார்டிங் சொன்னது வருது. நிறைய டைம் சொல்லி பாக்கணும் கட்டாயம். ஓகே உஸ்தாத். ம் சரி. இப்ப ரெண்டாவது ஓதுங்க பாப்போம். ولا أنتم عابدون ما أعبد. இல்ல. அதுவும் தான் வரணும். புது ம آ புது ولا أنتم عابدون ما أعبد. ஆபிதூன அதை மட்டும் சொல்லி பாருங்க. ஆபிதூன آ- عابدون. சரி. உங்களால சொல்ல முடியுது. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க இல்ல தானே? இல்ல உஸ்தாத். எனவேதான் உங்களுக்கு கஷ்டமாகுது. இது கஷ்டமான எழுத்து அல்ல. நீங்க பழகினீங்கன்னா மிச்சமே லேசான எழுத்து. நாங்க தொண்டை வருத்தம் வருது, தொண்டையால கஷ்டமாக்கிது சொல்ல தேவையில்லை. நீங்க இந்த ட்ரெக்கை பழகுங்க. இந்த ட்ரெக் பழகுற நேரம் உங்களுக்கு ஓகே ஆகும். இந்த மாதிரி நீங்க எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்ப தேவைப்படாது இன்ஷா அல்லாஹ். அந்த 5 வசனங்களும் உங்களுக்கு நாங்க அனுப்ப மாட்டோம் இந்த முறை. ஓகே உஸ்தாத். நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த முறை ஹோம்ஒர்க் வராது. நீங்க என்ன செய்யணும்? ஓகே இந்த உஸ்தாத். ரெக்கார்டை கேட்டு நான் ஆயின பிராக்டிஸ் பண்ணி காட்டிக்கிற அந்த விஷயங்கள், நீங்க பழகிக்கிற விஷயங்கள், இதுல உள்ள நுணுக்கங்களை கவனமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு இந்த ரெக்கார்டிங்ல இருக்கிற இந்த ஸ்லைடை நீங்க வச்சுக்கொண்டு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு வரணும். அடுத்த கிளாஸ்ல ஓகே எங்களுக்கு உஸ்தாத். ஆயின்ல ப்ராப்ளம் இல்லாம நீங்க எங்களுக்கு ஓதணும். ஓகே அதே உஸ்தாத். நேரம் அலிஃபினுடைய உச்சரிப்பு மறக்கக்கூடாது. ரெண்டுமே இது. ஓகே. அலிஃப்ட உச்சரிப்பு மறக்கவும் கூடாது. ஐனுடைய உச்சரிப்பை நீங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கணும். இப்ப ஓகே உங்களுக்கு உஸ்தாத். கஷ்டம் என்று சொன்னா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை ஐன் என்ற அந்த ஒரு எழுத்தை மட்டும் உச்சரிக்கும். நான் இப்ப உங்களுக்கு உச்சரிச்சு காட்டினேன். அந்த அலிஃப் ஐனோட அலிஃபை சேர்த்து உச்சரிக்கிற பிராக்டிஸ் செஞ்சீங்களே தான் ஃபர்ஸ்ட் அடிப்படை. ஆமா உஸ்தாத். அப்புறமா நீங்க ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யுங்க? குறிப்பிட்ட சொற்களை நோக்கி வாங்க. இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாவதுல இந்த சொல்ற உச்சரிப்பை நிறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணி
சரியாகி கொள்றது. அதுக்கு ஓகே உஸ்தாத். அடுத்தபடியாக 3வது என்ன செய்யலாம்? அந்த வசனத்தை நீங்க சரி செய்யலாம். இப்படி நீங்க ஒவ்வொரு வசனமா இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே உஸ்தாத். இன்ஷா ரெடியா? விளங்கிட்டா விஷயம் எல்லாம்? விளங்கிச்சு உஸ்தாத். அப்ப இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்க. நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.